The Generous Boy and the Genie. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அலி என்ற அன்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மதியம் ஆற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது மணலில் புதைந்திருந்த ஒரு அழகான பழைய விளக்கை கண்டார் அலி. ஆர்வத்துடன் அவர் விளக்கை தேய்த்தார். பிரகாசமான ஒளியின் ஒளியில் ஒரு நட்பு நீல நிற ஜீனி வெளியே வந்தது. என்னை விடுவித்ததற்கு நன்றி அலி, பேதை புன்னகையுடன் சொன்னான். நான் உங்களுக்கு 3 ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். அலி உற்சாகமாக இருந்தாலும் சிந்தனையுடனும் இருந்தார். அவர் ஆசைகளை வீணாக்க விரும்பவில்லை. சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எனது முதல் ஆசையாக எனது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் அளவுக்கு உணவு வேண்டும் என்றார். ஒரு நொடியில் ஜீனி கையை அசைத்தது. ஒவ்வொரு வீட்டிலும் சுவையான உணவு கூடைகள் தோன்றின. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். அலி தனது 2வது ஆசைக்காக கிராமத்தின் தோட்டத்தை ஆண்டு முழுவதும் பூக்கள் மற்றும் பழங்களால் மலரச் செய்ய முடியுமா என்று கேட்டான். ஜீனி தனது விரல்களை சொடுகியது. தோட்டம் ஒரு அழகான சொர்க்கமாக மாறியது. வண்ணமயமான பூக்கள் மற்றும் ஒருபோதும் மங்காத பழுத்த பழங்கள் தோன்றின. இறுதியாக தனது 3வது ஆசைக்காக அலி, ஜெனி, நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ எனக்கும் எனது கிராமத்திற்கும் மிகவும் உதவி செய்திருக்கிறாய். நீயும் உன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜீனியின் கண்கள் நன்றியுணர்வுடன் மின்னியது. கடைசியாக ஒரு புகை மூட்டத்துடன் அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் மறைந்து கடைசியில் அவர் விடுதலையானார். நன்றி அலி என்று ஜீனி கூறினார். நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறப்பு பையன். அதனுடன் ஜீனி வானத்தில் மறைந்து நட்சத்திரங்களின் தடத்தை விட்டுச் சென்றது. அன்று முதல் அலியும் அவரது கிராமமும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்தனர். கருணையும் தாராள மனப்பான்மையும் உலகில் மந்திரத்தை கொண்டு வருகின்றன என்பதை அறிந்தனர்.